தமிழக வணிகர் நாள். நியாயமான வியாபாரம். நம்பிக்கையாளர்களே, உங்கள் சம்மதத்தில் நடைபெறும் வர்த்தகம் மூலமே அன்றி ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் விழுங்கிட வேண்டாம். இதற்காக ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு வெட்டி கொள்ள வேண்டாம் என்ற எழில்மறை குர்ஆனின் 4:29 வசனப்படி அக்கால சிரியாவில் அத்தர், துணி, தையல் கடைகளுக்கு தனித்தனி கடைத்தெருக்கள் இருந்தன. முதலில் வருபவர் ஒரு கடையில் பொருள் வாங்கிச் சென்றபின் அடுத்தவர் அதே கடைக்கு வருவாராயின் அக்கடைக்காரர் வந்தவரிடம் அடுத்தவரின் கடையில் அப்பொருளை வாங்கி வியாபாரம் செய்யும்படி வினயமாய் வேண்டுவார். இப்படி ஒவ்வொரு கடைக்காரரும் பக்கத்து கடைக்காரருக்கும் வியாபாரம் நடக்க நல்வழி காட்டுவார். வணிகர்களின் நட்புக்கு நல்ல எடுத்துக்காட்டு. பன்னாட்டு குழுமங்களின் பரவலான போட்டிகள் நிறைந்த உலகத்தில் புரிந்து கொள்ள முடியாத புதிர் சிரியாவின் சிறந்த நட்பு. உங்கள் வியாபாரத்திற்காக திராசை அமைத்தான். நீங்கள் நிலுவையில் கூட்டி குறைத்து வரம்பை மீறாதீர்கள். ஆகவே எடையை குறைக்காது நியாயமாக நிறுத்திடுங்கள் என்று 55:7 முதல் 9 வரை உள்ள வசனங்களில் எச்சரிக்கும் குர்ஆனின் 17:35 வசனம் எடை அளவு குறைக்காத முறையான செயலின் நன்மையை கூறுகிறது. நீங்கள் அளக்கையில் சரியாக அளந்திடுங்கள், சரியாக நிறுத்திடுங்கள். இச்செயல் உங்களுக்கு நல்ல பயனை தரும். இந்த நீதிக்கு மாறாக நடப்போருக்கு கேடு விளையும் என்று விளம்புகிறது குர்ஆனின் 83:1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். வாங்கும் பொழுது அதிகமாக அளந்தும் நிறுத்தும், விற்கும் பொழுது குறைவாக நிறுத்தும் அளந்தும் மற்றவர்களை இழப்புக்கு உள்ளாக்கும் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான். இந்த நீதியை புறக்கணித்து அழிந்தவர்களின் வரலாற்றை வான்மறை குர்ஆனின் 11:84 முதல் 95 வரை உள்ள வசனங்கள் கூறுகின்றன. 3030 ஆண்டுகளுக்கு முன் மத்தியன் என்ற ஊரில் வாழ்ந்தவர்கள் விவசாயிகளிடம் தானியங்களை கொள்முதல் செய்யும் பொழுது பெரிய அளவுகளில் அளந்து வாங்கினர். அவர்கள் விற்கும் பொழுது சிறிய அளவுகளில் அளந்து விற்றனர். இந்த வியாபாரம் தகாதது. தக்க முறையில் அளந்து வாங்கி அதே அளவில் அளந்து விற்க வினயமாய் வேண்டினார் ஷுஐப் நபி. திருந்த மறுத்து குறுந்தா வியாபாரம் செய்த மத்தியன் வாசிகள் விடியற் காலையில் கொடிய இடியோசையில் மடிந்தனர். பொய்யுரைத்து அடையும் ஆதாயம் முன்னேற்றத்தில் தடை என்று உரைத்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகள் விலையை உயர்த்துவதையும் தடை செய்தார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நூல் முஅத்தா, அபு தாவூத், திர்மிதி, நஸஈ. உணவு தானியங்களை விலைக்கு வாங்கியவர் வாங்கிய முழு தானியங்களும் அவரிடம் வந்து சேரும் வரை அவற்றை விற்கக்கூடாது என்று எச்சரித்தார்கள் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நூல் புகாரி, முஸ்லிம், முஅத்தா, அபு தாவூத், நஸஈ. பாதி பொருளுக்கு ஒரு விலையிலும் மீதி பொருளுக்கு வேறொரு விலையிலும் விற்கும் வேறுபாட்டை களையவே இந்த எச்சரிக்கை. மதீனா கடைவீதியில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தானிய குவியலில் கையை விட்ட கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தானியங்கள் ஈரமாக இருப்பதை அறிந்து தன்னிடம் விற்பனைக்கு உள்ள பொருளின் குறையை மறைத்து விற்பதை தடுத்ததை உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பது புகாரியில் பதிவாகி உள்ளது. உணவு தானியங்களை பதுக்குவோர் பெரும் குற்றவாளி என்று ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்ததும் 3ஆம் கலிஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உணவுப் பொருளை பதுக்குவதை தடை செய்ததையும் மாலிக் இமாமின் முஅத்தா இயம்புகிறது. உணவுப் பொருளை பதுக்கி வைத்து விற்று பின்னர் தர்மம் செய்வது பதுக்கியதற்கு பரிகாரம் ஆகாது என்று பண்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்ததை அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பதை ரஜினில் காணலாம். ஒரு பொருளுக்கு முன்பணம் பெறுவது ஒரு குறிப்பிட்ட அளவு எடை கொண்ட கால வரையறை வகுக்கப்பட்ட பொருளுக்கு உரியதாக இருக்க வேண்டும். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நூல் புகாரி. முன்பணம் பெறுவதற்கும் முறை வகுத்த வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழங்கள்,
மரத்தில் முற்றுவதற்கு முன், அதாவது உண்ணுவதற்கு உரிய பக்குவம் அடையும் முன் விற்பனை செய்வதை தடுத்ததை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பது புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத் நூல்களில் காணப்படுகிறது. ஜயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காய்த்த மரத்தை பழுக்காத வரை விற்க மாட்டார்கள் என்பது முஅத்தா நூலில் குறிப்பிடப்படுகிறது. வியாபார பொருள்கள் சந்தைக்கு அல்லது கடைத்தெருவுக்கு வந்து சேரும் முன்னர் வழியிலேயே வியாபாரிகளை மடக்கி சரக்குகளை வாங்குவதற்கு சார்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்ததை விளம்புகிறார் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நூல் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், நஸஈ. ஒருவர் வியாபாரம் செய்யும் பொழுது மற்றவர் அதே பொருளை வியாபாரம் செய்ய குறுக்கிடக்கூடாது என்று ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இயம்புவதை புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத், நஸஈ நூல்களில் காணலாம். எப்பொருளையும் கைவசப்படுத்துவதற்கு முன்னர் பொருளின்றி விற்பதை தடுத்த சாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாகடிக்கும் ஊகபேர வணிகம் ஊடுருவாமல் செய்ததை செப்புகிறார் அபூ சயீத் கித்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நூல் அபூ தாவூத். குர்ஆன் கூறும் முறையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து காட்டிய வழியில் நாமும் நியாயமான வியாபாரம் செய்து நம் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நற்றொன்று ஆற்றுவோம்.